Hello friends, welcome to Sai's Head. இன்னைக்கு நம்ம வீடியோல bread kaja எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம breadல இருக்கிற அந்த ஓரங்கள் crust அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இத மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 6 bread slices கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ கடாயில பிரெட் பொரிக்கிறதுக்காக எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. அதே சமயத்துல நம்ம சக்கரை பாகும் ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்துல 100 கிராம் அளவுக்கு சக்கரை சேர்த்திருக்கேன். இப்போ எந்த பாத்திரத்துல எடுத்தீங்களோ சுகர் எடுத்த அளவுக்கே தண்ணி ஊத்திடுங்க. சுகர் சிரப் பண்ணிடலாம். இதுக்கு அடுப்புல வச்சாச்சு. இது ரொம்ப அப்படியே பாகாகணும்னு அவசியம் கிடையாது. அந்த சுகர் கரைஞ்சி நல்லா ஹீட் ஆனாலே போதும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் பிரெட் ஸ்லைசஸ் போட்டு எடுத்துடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பிரெட் ஸ்லைசஸும் பொரிச்சு எடுத்தாச்சு. நமக்கு சுகர் சிரப்பும் ரெடி ஆயிடுச்சு. சுகர் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த அளவே போதும், ரொம்ப கெட்டியாக தேவை கிடையாது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பிரெட் ஸ்லைசஸை அப்படியே அந்த சுகர் சிரப்பில் போட்டுருங்க. போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் அந்த மாதிரி, அதாவது நல்லா அந்த சிரப் பிரெட்டில் ஊறி இருக்கணும். அந்த அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப அப்படியே ஊறணும்னு அவசியம் கிடையாது. போட்டு நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும். யம்மியான பிரெட் காஜா ரெடி ஆயிடுச்சு. இது செய்கிறதுக்கும் நமக்கு ஈஸி, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் போடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.